இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே போர் என்று ஒன்று வந்தால் அதில் எந்த நாடு ஜெயிக்கும், இந்தியா ஜெயிக்குமா சைனா ஜெயிக்குமா என்பதை பற்றி நாம் ஏற்கனவே 3 வீடியோக்கள் இது தொடர்பாக வெளியிட்டுள்ளோம். நண்பர்களே, இது 4வது வீடியோ. நண்பர்களே, இந்த வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் மிக முக்கியமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஏனென்றால் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நாட்டின் நடப்பினை அவ்வப்போது தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் சிலர் இதை ஏற்கனவே மீடியாக்களில் தெரிந்து வைத்திருக்கலாம். ஆகவே மீடியாக்களில் தெரிந்து வைத்து இருக்க முடியாத நண்பர்கள் மற்றும் செய்தித்தாள்கள், டிவிக்கள் போன்றவற்றை பார்ப்பதற்கு நேரமில்லாத சில நண்பர்களுக்காக ஒட்டுமொத்த தொகுப்பாக நமது இன்றைய நியூஸ் சேனலில் இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுகின்ற நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனையும் அழுத்திடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த மாதம் 25 முதல் 29ஆம் தேதி வரை நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா சென்று அங்கே மாஸ்கோவில் திரு புட்டின் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று கருதப்படுகிறது. நண்பர்களே, யாரும் எதிர்பார்க்காத வகையில் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சரை ரஷ்யாவிற்கு அனுப்பி இருப்பது மிக மிக ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செயலாக உலகம் முழுவதும் கருதப்படுகிறது. நண்பர்களே, தற்பொழுது நமது அமைச்சர் அவர்கள் ரஷ்யா சென்ற போது அங்கு முதலில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். அவர்கள் இருவரும் ஊடகவியலாளர் கூட்டத்தில் பேசும்போது, இந்தியா எங்களுக்கு மிக சிறந்த நட்பு நாடு. இரு நாடுகளுக்கு இடையான இந்த உறவானது காலத்தினால் சோதிக்கப்பட்டு பல வருடங்களாக நிரந்தரமாக இரு நாடுகளுக்கிடையே நிலவக்கூடிய இந்த உறவை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என இரு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் அந்த கூட்டத்தில் பேசியுள்ளார். நண்பர்களே, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால், திரு புட்டின் அவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள், பிரசிடென்ட் அல்லது பிரதமர் என்ற வகையில் வந்தால் மட்டுமே அவர்களை பார்ப்பதற்கு அவர் அனுமதி அளிப்பார். ஆனால் முதலாக தன்னுடைய பணி காலத்தில் ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அனுமதி அளித்து, அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுவதற்கான அந்த அறைக்குள் நுழையும் போது, நமது அமைச்சர் அவர் அந்த அறைக்குள் நுழையும் போது உடனடியாக எழுந்து வந்து அவர்களை கை கொடுத்து வரவேற்று பேசியுள்ளார். நண்பர்களே, ஆகவே இந்தியாவை மிக மிக முக்கியமான ஒரு நாடாக ரஷ்யா கருதி வருகிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. நண்பர்களே, அது மட்டுமின்றி ஏற்கனவே நாம் பல ஊடகங்களில் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது, ஒரு நாட்டின் தலைவர் வரும்போது, இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையான போர் நடந்த பிறகு பிரான்ஸ் நாட்டின் தலைவர் திரு இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் சென்றுள்ளார் ரஷ்யாவிற்கு. ஜெர்மன் நாட்டு அதிபர் அவர்கள் சென்றுள்ளார். பல நாட்டு தலைவர்கள் திரு புட்டின் அவர்களை சந்திக்க சென்ற போதெல்லாம் சுமார் 20 அடி 30 அடி நீளமுள்ள அந்த டேபிளில் ஒரு மூலையில் திரு புட்டின் அவர்களும் மறுமுறையில் அடுத்த நாட்டு தலைவர்களும் உட்கார்ந்து வெகு தூரத்தில் அமர்ந்து பேசுவது வழக்கம். ஆனால் இது நேருக்கு நேராக ஒரு சிறிய டேபிளில் அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு 4-5 அமைச்சர்களோடு திரு புட்டின் அவர்கள் நமது நாட்டைச் சேர்ந்த 3 அதிகாரிகளுடன், அமைச்சர் உட்பட அவர் நேருக்கு நேராக மிக அருகில் இருந்து பேசியுள்ளார். நண்பர்களே, பேக் டு பேக் கேமரா என்று கூறுவார்கள், அந்த வகையில் பேசியுள்ளார். ஆகவே அவர் மிகவும் சந்தோஷமாக நமது அமைச்சர் அவர்கள் கூறுவதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார். நண்பர்களே, ஆக இந்த கூட்டத்தில் அவர் திரு புட்டின் அவர்கள் கூறும்போது, எங்களின் மிக முக்கிய நண்பரான திரு மோடி அவர்களை ரஷ்யாவிற்கு வரும்படி நாங்கள் அழைக்கிறோம். அவர்கள் இங்கு வருவது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏனென்றால் இரு நாட்டுகளுக்கு இருக்க பல விதமான பிரச்சனைகளையும் மற்றும் அடுத்து நம்ம இரு நாட்டு உறவுகளை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்ற வகையிலும் நாம் பேச வேண்டியுள்ளது. நமது இரு நாடுகளுக்கிடையே ஏராளமான பணிகள் உள்ளன. ஆகவே அவர் இங்கு வருவது எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்தியாவில் அடுத்து எலெக்ஷன் நடக்க உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே அதற்கு அப்புறமாக திரு மோடி அவர்களை எங்களது விருந்தாளியாக இங்கே வருவதில் நாங்கள் மிக பெருமிதம் கொள்கிறோம் என்று திரு புட்டின் அவர்கள் நமது அமைச்சரிடம் கூறியுள்ளார். நமது அமைச்சர் அவர்களும் நமது பிரதமர் அவர்கள் அனுப்பிய
ஒரு பர்சனல் கடிதத்தை திரு புட்டின் அவர்களிடம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நண்பர்களே, இது இவ்வாறு இருக்கட்டும். நமது அமைச்சர் ஏன் ரஷ்யா சென்றார்? நமது பிரதமர் அவர்கள் ஏன் திடீரென மிக முக்கியத்துவம் கருதி நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்தார்? இது போன்ற விஷயங்களை நாம் உன்னிப்பாக நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நண்பர்களே, தற்போது உலகத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் நமது இந்திய நாட்டை சுற்றியே நிகழ்கின்றன. உதாரணத்திற்கு சொல்ல போனால் ரஷ்யா யுக்ரைன் வார், ஹமாஸ் இஸ்ரேல் வார், தென்சீன கடல் பகுதியில் சீனா நாட்டின் ஆதிக்கம், ஈரான் பலவிதமான புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்தல், நார்த் கொரியா நாடானது எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவை அல்லது தென்கொரியா நாட்டை தாக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை, இந்தோ பசிபிக் இந்த கடற்பகுதியில் ஈரான் நாட்டின் ஆதரவு பெற்ற ஏமன் நாட்டைச் சேர்ந்த இந்த ஹூத்திஸ் போராளிகள் அவர்களின் தாக்குதல், இந்திய பெருங்கடலில் நமது கப்பல்கள் அளித்து வரும் பாதுகாப்பு என பலவகையான உலக அளவிலான இந்த பிரச்சனைகள் நடந்து வருகின்றன. நண்பர்களே, ஆகவே ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளுடன் சேர்ந்து கூட்டமைப்பு என்ற ஒன்றினை அமைத்து கொண்டு தனது நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்தியா உலகத்திலே மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இருந்தது. முகலாயர்கள் ஆண்ட பொழுது நமது நாட்டில் ஏராளமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்தியா அப்பொழுது ஒரு காலத்தில் மிக மிக சிறந்த எக்கனாமிக்கலி டெவலப்டு கண்ட்ரியாக இருந்துள்ளது. நண்பர்களே, ஆனால் அதற்கு பின்னர் முகலாயர்கள் ஆட்சி நடந்தபோது மற்றும் ஆங்கிலேயர்கள் நமது நாட்டை ஆண்டபோது நமது வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டன. அப்போது நமக்கு தேவையான எந்த விதமான பாதுகாப்பும், நாட்டின் பாதுகாப்பும், அதற்கு தேவையான இராணுவ ஆயுதங்களும் நம்மிடம் அப்பொழுது அந்த காலத்தில் இல்லை. ஒரு ஒட்டுமொத்த இந்தியா என்ற ஒரு அமைப்பு, ஒரு அரசு அப்பொழுது இல்லை. வெவ்வேறு மன்னர்கள் ஆண்டதால் அதை வைத்துக்கொண்டு முகலாயர்களும் மற்றும் ஆங்கிலேயர்களும் நமது நாட்டை சூறையாடி சென்று விட்டார்கள். நண்பர்களே, ஆனால் அதுக்கு பின்னர் சுதந்திரம் அடைந்த பின்பு நாம் எந்த நாட்டுடன் சேர்ந்து இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவும் போது அது பற்றிய சிந்தனையே நமக்கு இல்லாமல் சென்று விட்டது. ஏனென்றால் உள்நாட்டு விவகாரங்களை அப்பொழுது கவனிக்க வேண்டிய பொறுப்பு அப்பொழுது உள்ள அரசுக்கு இருந்திருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்கா பெரிய நாடா, ரஷ்யா பெரிய நாடா, அமெரிக்கா இராணுவத்தில் மிக சிறந்த நாடா, வல்லரசு நாடா, அல்லது ரஷ்யா மிக சிறந்த வல்லரசு நாடா என்ற ஒரு போட்டி நிலவு கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையே கோல்டு வார் என்ற ஒன்று, பனிப்போர் என்ற ஒன்று நடந்து கொண்டு வந்திருந்தது. ஆகவே இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை அதிகரிக்க தொடங்கியது. அதன் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேட்டோ என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஐரோப்பிய கண்டத்தைச் சேர்ந்த 32 நாடுகளுக்கு மேலான அமைப்பை கொண்ட ஒரு நேட்டோ அமைப்பு தற்போது செயல்பட்டு வருகிறது. நண்பர்களே, ரஷ்யாவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், ரஷ்யா நமக்கு போட்டி நாடாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அமெரிக்கா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பலவிதமான உத்திகளை கையாண்டு வந்துள்ளது. அனைத்து நாடுகளையும் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் பெரும்பாலான நாடுகளுக்கு அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு சில நாடுகளை அது தாக்கி அளித்துள்ளது. உதாரணத்திற்கு வியட்நாம் நாட்டின் மீது போர் தொடுத்துள்ளது, ஈராக் நாட்டின் மீது போர் தொடுத்துள்ளது, ஆப்கானிஸ்தான் நாட்டில் சென்று 25 வருடங்கள் அந்த நாட்டிலிருந்து அதன் வளர்ச்சியை பெருமளவில் கெடுத்துள்ளது. ஆகவே ரஷ்யா எந்த காரணத்தை கொண்டு முன்னேறக்கூடாது என்ற அடிப்படையில் சிறிய சிறிய நாடுகளை எல்லாம் இவ்வாறு தாக்கி மற்ற நாடுகளுக்கு ஒரு பயத்தை காட்டியுள்ளது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. நண்பர்களே, இது இவ்வாறு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் எந்த பக்கம் சேருவது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் நமது இந்திய எல்லையிலிருந்து அதிக தொலைவில் உள்ளன. இருந்தாலும் அமெரிக்கா உலகத்தின் பல்வேறு நாடுகளில் தனது இராணுவ தளங்களை அமைத்துள்ளது. எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்த வேண்டுமானாலும் உடனடியாக தனது இராணுவத்தை 1 மணி நேரத்திற்கு அனுப்பி தாக்குதலை நடத்த முடியும். அந்த அளவுக்கு தனது இராணுவத்தை வளர்த்து வைத்துள்ளது. ஆனால் நாம் எந்த நாட்டுடன் சேர்வது என்ற ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு முக்கியமான எதிரியாக இருந்தது பாகிஸ்தான். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே 1947ஆம் ஆண்டிலேயே காஷ்மீர் மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நம்மீது படையெடுத்த நாடு பாகிஸ்தான்.
ஆகவே இன்று வரை பாகிஸ்தான் நமக்கு பெரும் தொந்தரவு தந்து கொண்டு இருக்கிறது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். அதற்கடுத்தாக நம்ம மீது மிக கோபமாக உள்ள நாடு சீனா. சீனா அதிக வளர்ச்சியை கண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தனது முதல் எதிரி என்று கூறிக்கொண்டு வருகிறது. ஏனென்றால் அமெரிக்கா உலகத்தையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்தியாவையும் சீனாவையும் ரஷ்யாவும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும், தன் சொல்லை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கும் அமெரிக்கா அவ்வாறு இருக்கக்கூடாது, நாங்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று கடந்த 30 வருடங்களாக இராணுவத்தில் மிக பெரிய மாதுகளை செய்து சீனா இன்று நம்பர் 1 ஆர்மியை வைத்துள்ளது, நம்பர் 1 கப்பற்படையை வைத்துள்ளது. ஆகவே அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் தற்போது பனிப்போர் நடந்து வருகிறது. அமெரிக்காவின் முக்கிய நோக்கம் தற்காலத்தில் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்காது. ஏனென்றால் போர் தொடுப்பதால் ஏற்படக்கூடிய அழிவுகள் மிக மிக ஏராளம் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ஒரு நாடு பிடிக்கவில்லை என்றால் அதற்கு பக்கத்து நாட்டினை தனது பக்கம் இழுத்து அதற்கு வேண்டிய இராணுவ உதவிகள் மற்ற உதவிகளை செய்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த எதிர் நாட்டின் மீது இந்த நாட்டினை தாக்குதல் நடத்துவதற்காக தயார் செய்வது. அவ்வாறு செய்யப்பட்டது ஒன்றுதான் உக்ரைன் நாடு. இந்த உக்ரைன் நாட்டினை வளர்த்துவிட்டு அது ரஷ்யா எனக்கு எதிரி, ரஷ்யாவை நாங்கள் வெறுக்கிறோம் என்றெல்லாம் கூறி அது கடைசியில் நேட்டோவுடன் சேரப்போகிறேன், ஐரோப்பா ஒன்றியத்தில் சேரப்போகிறேன் என்று கூறி நேட்டோ நாட்டை சேர்ந்த படைகள் எல்லாம் உக்ரைன் நாட்டில் அருகில் இருந்தபோதுதான் ரஷ்யாவிற்கு கோபம் அதிகரித்தது. ஏனென்றால் நம்மளை தாக்குவதற்காக அமெரிக்கா இந்த நேட்டோ என்ற அமைப்பின் மூலம் படைகளை உக்ரைன் நாட்டின் அருகில் நிறுத்தி நமது நாட்டின் எல்லை அருகில் நிறுத்தி நம்மளை தாக்க நினைக்கிறது என்ற கோபத்தில் உக்ரைனுக்கு பல முறை பல அறிவுரைகள் வழங்கியும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அமெரிக்காவிடம் பல தடவை நடத்தப்பட்டும் ஒத்து வராததால் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது. நண்பர்களே, சீனாவும் நமக்கு எதிரியாக இருந்தது, பாகிஸ்தானும் நமக்கு எதிரியாக இருந்தது. ஆகவே நாம் யாரிடம் சேரலாம் என்று பார்க்கும்பொழுது நாம் ரஷ்யாவிடம் சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நண்பர்களே. ஏனென்றால் 1965ஆம் ஆண்டு சீனாவிற்கும் நமக்கும் முதல் போர் நடக்கும்போது அமெரிக்காவிடமும் யூகே நாட்டிடம் நாம் ஆயுதங்களை கேட்டபோது, உதவிகளை கேட்டபோது அந்த 2 நாடுகளுமே நமக்கு உதவி செய்யவில்லை 1965ஆம் ஆண்டு. ஆகவே நாம் ரஷ்யாவிடம் கேட்டபோது ரஷ்யாவுடனே மிகப்பெரிய விமானம் தாக்கி கப்பலை அரேபியன் கடல் பக்கமாக நமக்கு அனுப்பி வைத்தது. உதவிக்கு பின்னர் நாம் ரஷ்யாவிடம் சேர ஆரம்பித்தோம். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்த அந்த பனிப்போரில் ரஷ்யா நாட்டினை ஆதரித்து ரஷ்யா நாட்டிலிருந்து நமக்கு தேவையான பல வகையான போர் தளவாடங்களை நாம் பெற்றுள்ளோம் நண்பர்களே. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானை நாம் தாக்கிய போது பாகிஸ்தானை 2 நாடாக பிரித்து பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேஷ் என்ற 2 நாடுகளாக பிரித்த போது அப்பொழுதும் யூகே மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நமக்கு எதிர்ப்பாக கப்பல்களை அனுப்பி கொண்டிருந்தன. அப்பொழுதும் நமது வேண்டுகோளுக்கிடங்க ரஷ்யா விமானம் தாக்கி கப்பலை நமக்கு ஆதரவாக அனுப்பி வைத்தது நண்பர்களே. ஆகவே இந்த 2 வகைகளை பார்க்கும்போது நமக்கு மிக நட்பு நாடாக விளக்கியது ரஷ்யா. ஆகவே நாம் அந்த பனிப்போரில் ரஷ்யாவின் சார்பாக நாம் அப்பொழுது இருந்தோம். நண்பர்களே, ரஷ்யா நமக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ளது, அதை மறக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு வேண்டிய பலவிதமான ஆயுதங்களை வழங்குவது, விமான தயாரிப்புக்கான உதவிகளை செய்துள்ளது, மிசைல் தயாரிப்புக்கான உதவிகளை செய்துள்ளது, ஏர்ஸ்பேஸ் சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ளது, ஆயுத தயாரிப்பு உள்நாட்டிலே செய்வதற்கு வேண்டிய அனைத்து வகையான உதவிகளை செய்துள்ளது, அணுமின் சக்திக்கு உதவி செய்துள்ளது, அணு உலைகள் அமைத்து மின்சக்தி உற்பத்தி செய்வதற்காக அது உதவியுள்ளது. ஆகவே நமக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ள இந்த ரஷ்யா தற்போது ஒரு தடுமாற்றத்தில் உள்ளது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது நண்பர்களே. அதன் பொருட்டுத்தான் நமது பிரதமர் அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளார் நண்பர்களே. இந்த தடுமாற்றத்தின் காரணமாக அவர் ஏற்கனவே உக்ரைன் மீது போர் தொடுக்க எண்ணம் கொண்டுள்ளார் என்பது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. உலக நாடுகளும் அதை கூறிக்கொண்டு வந்தன. ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கு முன்னர் இந்தியாவுக்கும் வந்து நமது பிரதமர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனே அன்று இரவே அவர் மீள சென்று விட்டார். அதே போன்று சீனாவிடமும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அங்கும் சில உதவிகளை கேட்டுள்ளார் போல் தெரிகிறது. ஆகவே உக்ரைன் போருக்கு முன்பாக சீனாவிடமும் இந்தியாவிடமும் திரு புட்டின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது இவ்வாறு இருக்கும்போது திடீரென்று அவர்
சீனாவிற்கு 2 முறை சென்று சீனா மிக முக்கியமான நண்பர், எங்களது பிரதர் என்றெல்லாம் கூறி வருகிறார். ஆகவே சீனா நமக்கு மிக எதிரி நாடாக உள்ளது. எதிரி நாடாக அது தன்னை மாற்றிக்கொண்டது. ஏனென்றால் பாகிஸ்தான் காஷ்மீர் மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் இருக்கும் பொழுது அதனால் முடியவில்லை. ஏனென்றால் நாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு வழங்கிய அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து தரக்கூடிய ஆர்டிகல் 370 நமது இந்திய அரசு ரத்து செய்துவிட்டது. அதன் பொருட்டு அது சைனாவிடம் சென்று எங்களுக்கு உதவி செய்யுங்கள், இந்தியாவை எவ்வாறாவது நாம் தாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் கூறிய பொழுதுதான் அப்பொழுதுதான் சீனாவானது இந்த லடாக் பகுதியில் கல்வான் பகுதியில் நமக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தது, பாகிஸ்தான் நாட்டின் வேண்டுகோளின்படி நண்பர்களே. ஆகவே நமக்கு சீனா தற்போது மிக மிக ஒரு பெரிய எதிரியாக மாறிவிட்டது. ஆகவே சைனாவுக்கு சப்போர்ட்டாக தற்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அனுப்பி நமக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் நாம் தனித்திருப்பது மிக ஒரு மோசமான நிலையாக இருந்து வருகிறது நண்பர்களே. ஆகவே நாம் ரஷ்யா நம்மிடம் பிரிந்து சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் நம்மிடம் ஏற்பட்டுள்ளது. இந்த அச்சத்தை போக்குவதற்காகவே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது மாஸ்கோ சென்றுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன நண்பர்களே. நமக்கு ரஷ்யா பல வகையில் உதவி செய்துள்ளது என்று கூறினோம். ஆனால் நமக்கும் சீனாவிற்கும் போர் வந்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. இன்றோ அல்லது அடுத்த வட்டமோ அல்லது 2 வருடங்களுக்கு அப்புறமோ அல்லது 2035ஆம் ஆண்டோ, இவற்றில் ஏதேனும் ஒரு ஆண்டில் நமக்கும் சீனாவுக்கும் நிச்சயம் போர் நடக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்று என்ற ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் நமக்கு சப்போர்ட் செய்வதற்கு யார், எந்த நாடு பக்கத்தில் இருந்து சப்போர்ட் செய்யும் என்று நாம் பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே. நமது இன்றைய நியூஸ் சேனலில் டிஃபென்ஸ் என்ற ஒரு பிளேலிஸ்ட் ஃபோல்டர் உள்ளது. பார்க்காத நண்பர்கள் அந்த ஃபோல்டரில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஏனென்றால் உலக நடப்புகள் அனைத்துமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சம்பந்தமான செய்திகள் அந்த வீடியோக்களில் உள்ளன நண்பர்களே. நமது வளர்ச்சி என்பது நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து தான் உள்ளது. நாடு நன்கு வளர வேண்டுமென்றால் அது அமைதியான முறையில் தனது பணிகளை செய்ய வேண்டும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் என்று ஒன்று வந்தால் நாம் நமது சொந்த காலிலிருந்து அந்த சண்டையை எதிர்நோக்க வேண்டிய நிலை உள்ளது நண்பர்களே. தற்போது பார்த்தோம்னால் இஸ்ரேல் நாடு அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கிய நெருங்கிய நட்பு நாடாக இருந்த போதும், அமெரிக்கா தான் இஸ்ரேல் நாட்டினை புது நாடாக உருவாக்குவதற்கு உதவி செய்தது என்ற நிலை இருந்த போதும், தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அது வெளியிலிருந்து வேண்டிய உதவிகளைத்தான் செய்கிறதே ஒழிய நேரடியாக போரில் குதிக்கவில்லை. ஆகவே தற்போது தைவான் நாட்டின் மீது சீனா போர் தொடுத்தால் நாங்கள் நேரடியாக போரில் குதிப்போம் என்று அமெரிக்கா கூறி வருகிறது. ஆனால் குதிக்குமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்டுக்கு வேண்டிய அனைத்து வகையான உதவிகளையும் இதுவரை நிறைய செய்துவிட்டது தைவான் நாட்டிற்கு அமெரிக்கா. இனி போர் என்று வரும்போதும் நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே நாம் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு நாம் ரஷ்யாவையோ அல்லது அமெரிக்காவோ உடனே வந்துவிடும் என்று நாம் கூறிவிட முடியாது. ஆகவே நமது சொந்த காலில் நாம் நிற்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால்தான் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பர் இந்தியா என்றெல்லாம் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் கூறி அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்து தற்போது நமது உள்நாட்டிலேயே ஏலமான இராணுவம் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். நண்பர்களே, நாம் வெகு காலம் தொட்டு நாம் ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை வாங்கியுள்ளோம், தொழில்நுட்பங்களை வாங்கியுள்ளோம். ஆனால் ரஷ்யாவின் ஆயுதம் மட்டும் நமக்கு போதாது. அது உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்நுட்பங்களில் மிக சிறந்தது என்று நாம் கூறிவிட முடியாது. அதன் ஆயுதங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து ஆயுதங்களை விட மிக சிறந்தது என்று நாம் கூறிவிட முடியாது. ஏனென்றால் 2ஆம் உலகப் போருக்கு பின் இந்த ஐரோப்பிய நாடுகள் மிக வேகமாக பொருளாதார வளர்ச்சியில் அதிக வேகம் கண்டு அவை எல்லாமே ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் என்று கூறப்படுகிறது, பணக்கார நாடுகள் என்று கூறி வருகிறார்கள். ஏனென்றால் அவை மிக சிறிய நாடு, மக்கள் தொகை மிக குறைவு. ஆகவே அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப, அந்த நாட்டின் பரப்பளவிற்கு ஏற்ப அவர்கள் அதிகமாக செலவிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறார்கள். ஆகவே அதை நாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்று கூறுகிறோம். ஆனால் நமது நாடு மிக பெரிய பரந்த நாடு, அதிகமான மக்கள் தொகை கொண்டது, நம்பர் 1 பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு என்று கூறுகிறோம். ஆகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான கட்டமைப்பு வசதிகளும் அனைத்து வகையான பாதுகாப்பு வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமது வளர்ச்சியானது மிக குறைவாகத்தான் உள்ளது. நண்பர்களே, 2ஆம் உலகப் போருக்கு பின் நமது நாட்டில்
அப்பொழுது வளர்ச்சி விகிதம் 1.2% ஜிடிபி என்ற அளவில் தான் இருந்துள்ளது நண்பர்களே. 1990 வரை 2.5% என்ற அளவில் தான் ஜிடிபி இருந்துள்ளது. 1990-91 ஆண்டு வாக்கில் நமக்கு வேண்டிய அளவிற்கு டாலர் கையிருப்பு இல்லாததனால் வேண்டிய இறக்குமதிகளை நாம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம நாட்டின் தங்கத்தை இங்கிலாந்து நாட்டிற்கு கொண்டு சென்று அங்கு அடமானம் வைத்து டாலர்களை பெற்று வந்தோம் என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்வுக்கு பின்னர் தான் நாமும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்போது பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் அவர்கள் திரு மன்மோகன் சிங் அவர்களை நிதித்துறை அமைச்சராக நியமித்து உலக அளவிலான குளோபலைசேஷன் என்ற ஒரு உலகமயமாக்கல் திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார்கள். அதன் பொருட்டுத்தான் பல நாடுகள் நமது இந்திய நாட்டிற்கு உள்ளே வந்து தொழில்கள் தொடங்க ஆரம்பித்தன. அதற்கு முன்னால் ஒரு வருடத்திற்கு 200 மில்லியன் US$ என்ற மதிப்பில் தான் வெளிநாட்டு பணமானது நமது உள்நாட்டிற்கு வந்து இன்வெஸ்ட் செய்யப்பட்டது நண்பர்களே. ஆகவே தற்போது பார்த்தோம்னால் நம்ம நாடு இந்த பொருளாதார வளர்ச்சியில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். நண்பர்களே, நாம் ரஷ்யாவிடமிருந்து மட்டும் ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அதை விட மிக சிறந்த ஆயுதம் நமக்கு தேவைப்படுகிறது. சீனா நாடு தனக்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் முதலில் ரஷ்யாவிடமிருந்து பெற்று வந்தது. ரஷ்யாவில் சில தொழில்நுட்பங்களை காப்பி எடுத்தது. அந்த காப்பி எடுத்ததின் பொருட்டு அங்கு வாங்கிய சில இராணுவ விமானங்களை பொறுத்து அது தன்னுடைய இராணுவ பலத்தை சற்று அதிகரிக்க ஆரம்பித்தது. அது மட்டுமில்லை, பெரும்பாலான தொழில்நுட்பங்களை அமெரிக்காவிலிருந்து திருடி காப்பி எடுத்து வந்து அதன் டிசைன்களையும் காப்பி செய்து அதை போன்ற பெரும்பாலான ஆயுதங்களையும் விமானங்களையும் மிசைல்களையும் தற்போது அது செய்து வைத்துள்ளது. ஆகவே அமெரிக்கா பயப்படும் அளவிற்கு அது வேண்டிய தொழில்நுட்பங்களை புதிதாக கண்டுபிடித்து புதிதாக காப்பி எடுத்து வேண்டிய அளவிற்கும் அதிகமான ஆயுதங்களை அது தற்போது வைத்துள்ளது நண்பர்களே. ஆகவே நாமும் இந்த சைனாவின் மீது போர் தொடுக்கும் போது, போர் என்று ஒன்று வரும்போது நாமும் அதைவிட மிக சிறந்த ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டியுள்ளது. ஆகவே ரஷ்யாவிடம் மட்டும் நாம் ஆயுதங்களை வாங்கி வைத்துக் கொண்டிருக்க முடியாது. முதலில் 95% அளவிற்கான ஆயுதங்களை நாம் ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்கினோம். அதன் பின்னர் 1990-95 ஆண்டுக்கு அது 65% குறைந்தது. தற்போது நாம் 45% அதிகமாக நாம் ரஷ்யாவிடமிருந்து இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி வருகிறோம் நண்பர்களே. ஆகவே ரஷ்யாவிடமிருந்து மட்டும் நாம் வாங்கினால் போதாது என்ற நோக்கத்தில் நமது அரசானது உலகத்தில் எந்தெந்த நாட்டில் மிக சிறந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றனோ அந்த நாட்டிலிருந்த ஆயுதங்களையும் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் வாங்குவது என்ற நோக்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நாம் இராணுவ வளர்ச்சியில் மிக வேகமாக முன்னேறி வருகிறோம் நண்பர்களே. 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இராணுவ வளர்ச்சி பல மடங்கு அதிகம் என்ற ஒரு வீடியோவை நாம் வெளியிட்டுள்ளோம். அதனை நண்பர்கள் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நண்பர்களே, ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த UK, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் நாம் ஆயுதம் வழங்கியுள்ளோம். பிரான்ஸ் நாடு ஆயுத வளர்ச்சியில், ஆயுத உற்பத்தியில், ஆயுத கண்டுபிடிப்பில் மிக சிறந்த நாடாக விளங்குகிறது அமெரிக்காவிற்கு போட்டியாக. ஆகவே நாம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து விமானங்களை வாங்கியுள்ளோம். ஏற்கனவே மிரேஜ் 2000 என்ற விமானத்தை நாம் வாங்கினோம். அது கார்கில் போரில் நமக்கு அதிக அளவில் பயன்பட்டது. தற்போது ரஃபேல் என்ற விமானத்தை டசால்ட் நிறுவனத்திலிருந்து நாம் வாங்கியுள்ளோம். இனியும் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிக அளவில் உள்ளது. அந்த பிரான்ஸ் நாடானது நமக்கு அதிக அளவில் நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கு உதவி செய்து வருகிறது. இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்டு அந்த ஆயுதங்கள் நமது இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை நமது அரசு செய்துள்ளது நண்பர்களே. அது மட்டுமல்ல, 1998 ஆண்டு நாம் அணுகுண்டு பரிசோதனை செய்த போது நமக்கு சப்போர்ட் செய்த ஒரே ஒரு ஐரோப்பிய நாடு எது என்று பார்த்தால் அது பிரான்ஸ் நாடு தான் நண்பர்களே. அமெரிக்கா அப்போது நம்மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்து என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே ஸ்பெயின் நாட்டிலிருந்தும் நாம் ஆயுதங்கள் வாங்குகிறோம், இத்தாலி நாட்டிலிருந்தும் வாங்குகிறோம், ஜெர்மன் நாட்டிலிருந்தும் வாங்குகிறோம், பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் வாங்குகிறோம், ஸ்வீடன் நாட்டிலிருந்தும் வாங்குகிறோம். ஜெர்மனி நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரஷ்யாவை முதலில் ஓட விரட்டிய நாடு. அது ஏராளமான ஆயுதங்களை புதியதாக கண்டுபிடித்து 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்திய நாடு. ஆகவே அந்த நாட்டிலிருந்து நாம் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குகிறோம். ஆகவே உலகத்தில் மிக சிறந்த ஆயுதங்களை எல்லாம் நாம் பல நாடுகளிலிருந்து வாங்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். இது ரஷ்யாவும் புரிந்து கொண்டு விட்டது. அதன் பொறுத்து தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களின் மதிப்பு சற்று குறைந்து வருகிறது.
ரஷ்யா சீனாவுடன் நட்புறவில் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டிற்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பித்து விட்டால் நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். ஆகவே அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே நமது பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பினார். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் என்று வந்தால் இந்தியா ஜெயிக்குமா என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து வருகிறோம். இது 4வது வீடியோ நண்பர்களே. இந்த 4வது வீடியோவானது இது 4A அடுத்து 4B 4C என்று வெளிவர உள்ளது. ஏனென்றால் இதை மிக விரிவாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே. நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் உலக நடப்புகளை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். ஏனென்றால் நாட்டு நடப்புகளை வைத்துத்தான் நாம் நமது குடும்பம் சம்பந்தமான வளர்ச்சியை நாம் துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் நண்பர்களே. ஆகவே குடும்பம் வளர வேண்டும், குடும்பம் நன்கு வளர வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும், அதன் பொருட்டு நமது மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு அடுத்ததாக நாடு சிறந்து விளங்க வேண்டும். இவை அனைத்துமே ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கும்போது தான் நாம் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நமது மக்கள் பெறுகிறார்கள் என்ற எண்ணத்தில் இது சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் பெரும் முயற்சி எடுத்து வருகிறேன் நண்பர்களே. ஆகவே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.